கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் தெரிவித்துக் கொண்டு, தேவன் அவருடைய அளவற்ற கிருபை நிமித்தமாக நம் அனைவரையும் சத்தியத்தின் நிமித்தம் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் ஒன்று கூட செய்து ஒரே சிந்தையோடு அவருடைய வசனங்களை நாம் கேட்பதற்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று ஆராதனையில் கூட நம் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவதற்கும் தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆராதனைக்குள் நாம் கலந்து செல்லலாம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 67வது பாடல் போற்றி துதிப்போம் என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். இன்னைக்கு ஒரு புது முயற்சியாக மியூசிக் மட்டும் பின்னாடி வரும். அது எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாடல் இங்கே பாடும்போது நீங்கள் தொடர்ந்து பாடும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்று போடுவேன். என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஜெபத்தை எடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்கள் பிள்ளைகளாக எங்களை அன்போடு விண்ணப்பித்து வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இரக்கமான தந்தையே, மன உருக்கம் இருந்தவரே,
கடந்து போன காலங்கள் முழுவதும் தேவனுடைய தாமே நீர் எங்களை எல்லாம் கண்ணை நியமை காப்பது போல காத்து வந்துட்டு இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படியாக தேவன் தாமே கிருபை செய்திருக்கிறோம். அப்படி இந்த ஒரு நாளில் கூட உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உங்களுடைய சத்தியவசங்களை நாங்கள் கேட்கவும் உண்மை துதித்து பாடவும் தேவன் தாமே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறப்பா. அதற்காக நாங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் இன்றைக்கு சோத்திரங்களை ஏற்படுத்தோம். அப்படி இன்று நாள் கூட எங்களுடைய அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றக்கூடிய சத்திய பாடங்களை எல்லாம் எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெயிக்கும் தாப்பனே. இந்த பரிசுத்த ஆராய்ச்சி ஆரம்பம் முதல் முடிவரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் பின்பு எடுத்து வேண்டுமாய் கூட ஒரு ஜெயிக்கும் தாப்பனே. இந்த சத்திய பாடத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவதாவினை பரிபூர்ணமாய் தந்து ஆசிரியக்க வேண்டுமாய் கூட ஒரு ஜெயிக்கணும். மீதியான காலங்களும் வேலைகளும் உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தப்படுகிறோம். இந்த சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் எங்களுடைய கத்திரம் லட்சணமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறவங்க நம்பிக்கையாகவே. விசுவாச பிரமாணம் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பார்சத்தில் வீற்றிருக்க செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகளடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தார்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமாம். சபையார் அனைவரும் அமரவும். இன்றைய நாளுக்குரிய காலை தீர்மானம் மற்றும் பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக அன்பு சோர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் நடக்கிறார். இன்றைய நாளுக்குரிய காலை தீர்மானம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது.
நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவளை ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா ஆகஸ்ட் 9, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதற்கான விளக்கம், அறுப்பின் காலம் என்பது கோதுமை மணிகளை பிரித்தெடுத்து தூற்றுதல் நிறைந்த காலம். இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் உண்மையான குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறோம். சகலத்தையும் செய்தவர்களாக நிற்கும் போது யூத யுகத்தின் கடைசியிலே நடந்தது போலவே இந்த அறுப்பும் இருக்கும். இந்த பரீட்சையில் சம்பவிக்க வேண்டியவைகளில் ஒன்று சிலுவை, மற்றொன்று கிறிஸ்துவின் பிரசன்னம், மற்றொன்று தாழ்ச்சி, கடைசியாக அன்பு. மேசியாவின் வருகையின் காலத்தை யூதர்கள் அறியாமல் இருந்தார்கள், கடிந்து கொள்ளப்பட்டார்கள். தற்கால சத்திய ஒளியை கண்டு பின்னர் அதற்கு விலகி போகிறவர்கள் இருளுக்குள் மீண்டும் பிரவேசிக்கிறபடியால் யூதரிலும் இரட்டிப்பான கடிந்து கொள்ளுதல் பெறுவார்கள். மீண்டும் இருளுக்குள் பிரவேசிப்பது அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது என்பது. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் பரலோக மன்னா அதில் கொடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நம்ம இருளுக்குள்ளே போயக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பின் காரியத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம பரலோக மன்னா அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். இந்த நடந்து வந்துட்டு இருக்கிறவங்க எந்த விதத்திலும் என்ன ஒரு காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இருளுக்குள்ளே போயிடக்கூடாது. ஸோ இருளுக்குள்ளே போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக காரியங்களுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சகோதரர் நமக்கு சொல்ல வர இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா யூத யுகத்தில் நடந்த அறுவடைக்கு கம்பேர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அதை விசுவாசிக்காமல் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற காலத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் நடைபெறும். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 குணலட்சணம் சொல்கிறார். அங்கே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. இதே மாதிரி இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிலுவை, பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து கிறிஸ்துவோட பிரசன்னம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 2 விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி, அப்புறம் அன்பு அப்படிங்கிறார். ஏன் இந்த 2 விஷயத்தையும் அவர் சொல்லணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலேயே அவர் சீசர்களுக்கு அவர் கையால் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை அப்படிங்கிற விஷயம். ஏன் அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த குணலட்சணத்திலே வளர்ந்துட்டு வர்றாரு. இதுக்கப்புறம் யார் பண்ணணும் அப்படின்னா அவருடைய சீஷர்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா லிட்டரலாகவே தாழ்மைங்கிற விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து இருக்கிறப்பே அந்த அப்போஸ்தலருக்குள்ள என்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள அந்த போட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து இனிமேல் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மனத்தாழ்ச்சிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேதுருவில் ஒரு வசனம் எழுதுறப்ப என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெருமையுள்ளவன் தேவனுக்கு என்ன பண்ணுறான், எதிர்த்து நிற்கிறான். ஸோ தேவன் ரொம்ப அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தாழ்மை. அது எந்த விதத்திலும் அந்த அப்போஸ்தலருக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்தை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கல, செஞ்சு காமிச்சார் அப்படின்னு சொல்லி. அடுத்து அன்பு. அன்புங்கிற விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்த எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் அன்பாக தான் இருக்கும். ஏன்னா இது தேவனுடைய மிகப்பெரிதான ஒரு குணம்னு பார்க்குறோம். அதுலேயும் இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமாக கடைசியில் சொல்கிறப்போ மத்திய 24 என்ன சொன்னால் அன்பு தனிந்து போகும் காலம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அன்பு தனியக்கூடிய காலத்தில் இருக்கிற நம்ம எல்லா விதத்திலையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறன்னா இந்த அன்பை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கணும். ஸோ தேவன் எதிர்பார்க்க 2 குணலட்சணம் அது கடைசியாக சொல்கிறாரு பாருங்க. ஒன்று மனத்தாழ்மை, அடுத்து அன்பு. இந்த 2 விஷயத்தையும் எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வாரம் படிக்கிறப்போ எதை குறித்து தான் ஃபஸ்ட்டு படிக்கிறோம், அன்பை குறித்து தான் ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஸோ அன்புங்கிற விஷயம் எந்த விதத்திலும் குறைஞ்சு போகக்கூடாது. ஏன் குறைஞ்சு போகக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்துவோட அதாவது வெளிப்படையான அந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப அருகில் வந்துட்டு கடைசி காலம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு ரொம்ப கடைசிக்கு வந்துட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காலத்தை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப எப்படி தான் சொல்கிறேன், அன்பு
தனிந்து போகும் காலம். ஸோ இந்த ஒரு காலத்தில் இருக்கிறவங்க வெளிச்சத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காத்துக்கணும், இருளுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த எச்சரிப்பு. அந்த வெளிச்சத்தை காத்துக்கொள்ளாமல் இருளுக்குள்ளே போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத எபிரேயரில் சொல்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூட உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் முடித்துடுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மரளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறுவில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் என்பதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். வெளிச்சத்தில் இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்திலே நடக்கணும். திரும்பவும் இருளுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு இருந்த யூதர்கள் எப்படி சிலுவையில் அறிஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு அறிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை தான் இன்னைக்கு என்ன பண்ணிக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மண்ணால் கொடுத்துருக்கிறாரு. அப்படி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமையுள்ள ஒரு காரியங்களை இந்த உலகத்தில் செஞ்சு அவருக்கு சித்தமானால் அவருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்துறை தலைப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வேத பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வேத வாசிக்க வேண்டிய வேத பகுதி பார்த்தீங்கன்னா 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முதல் 112ஆம் வசனம் முதல் 119ஆம் வசனம் வரை வாசிக்கும்படியாக அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இங்கே வாசிக்க வேண்டிய வேத பகுதி 116ஆம் சங்கீதம் 12வது வசனம் முதல் 12வது வசனம் முதல். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விடுவதாக. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா என்பதை வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். அதனால் பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொண்டு இன்றைய ஞாயிறு கால ஆராதனை நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தின் தலைப்பு நம்ம சகோதரர் சொன்னமாக கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கு போவதற்கு முன்பாக சில பாடங்களை ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த பாடங்களை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சிந்தன் அவர்கள் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஒரு பாடம் பார்த்தோம். நீங்கள் அந்த பாடத்தை நினைவில் இருந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க, இல்லைன்னா நீங்கள் மீண்டுமாக அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கண்டினியூஷன் அப்படிங்கிறது நானே சொல்லிடுறேன் பாருங்கள். பாடத்தின் தலைப்பு மறைவான இடத்தில் ஒரு இடைமுழக்கம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி ஒரு பாதுகாப்பும் ஆசீர்வாதம் கொடுக்கின்றார்,
இடிமுழக்கம் அப்படிங்கிறது அது பிதாவாகிய தேவனிடத்தில் வருகின்ற அவருடைய எச்சரிப்பு, சத்தம், ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி பார்த்தோம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது, உலக ஜனங்களுக்கு அது ஒரு எப்படி ஒரு ஆபத்துக்குரிய விஷயமாக இருக்குன்னு சொல்லி அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அல்லாமல் கண்மலை யார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாடம் நம்ம தலைப்பின் கீழே பார்த்தோம். ஸோ அதுவும் கூட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எப்படி ஒரு பாதுகாக்கிறார், கேட்கின்றதை தேவன் சித்தத்தின்படி கேட்கின்றதை தேவன் எப்படியாக கொடுக்கிறார். அது நிமித்தமாக தான் அந்த அண்ணாலெல்லாம் ஜபம் முடிஞ்சு சந்தோஷத்தோடு பாடல் பாடும்போது ஜபம் செய்யும் போது குப்பையிலிருந்தும் என்னை தூக்கி எடுக்கிறீரன்னு சொல்லி உற்சாகமாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், ஒரு ஆசீர்வாதம் அது கொடுத்து கொண்டே வருகிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்துமே இல்லை. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக இன்னொரு பாடம் பார்த்தோம், கர்த்தருடைய மதிப்பு அளவு. அதாவது தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் விலை மதிக்க முடியாதது. நம்மளை அழைத்த அழைப்பும் சரி, அந்த அழைப்புக்கு பின்பாக அவர் விருப்பப்படி நாம் நடந்து நமக்கு கிடைக்க போகும் ஆசீர்வாதம் சரி, அது மதிப்பிடவே முடியாது, அளவிடவே முடியாது. எப்படியாக தேவன் ஒரு அவருடைய மதிப்பை நம்ம அளவிட முடியாதோ அதே மாதிரி அவரோட அன்பும் அவருடைய கிருபையும் கூட நம்மளால மதிப்பிடவும் முடியாது, அளவிடவும் முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை ஆசீர்வாதம் அத்தனை விதமான ஆசீர்வாதத்தையும் பெறுகின்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான். சரிங்களா? எந்த சூழலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலப்பகுதிகளாக இருக்கட்டும், அந்த காலப்பகுதிகள் நம்மளை துன்பத்துக்குள்ளாக கொண்டு போனாலும் தேவன் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையாவதற்கும் அதை காப்பாற்றி கொண்டு வருவதற்கும் சகல விதமான வழிகளையும் கொடுத்து அதான் சொல்றேன், நேர்த்தியாக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். பாருங்க, எந்த ஒரு சோர்வும் இல்லாதபடி தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு பார்த்து பார்த்து செய்யறார். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா அந்த கண்மணி போல பாதுகாத்து நம்மளை கொண்டு வரார். எந்த ஒரு துயரமும் இல்லை. நம்ம வேணா பாடத்துல சொல்லலாம் பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள். ஆனாலும் வேதம் சொன்ன பிரகாரமாக யாராவது பாடுகள் அனுபவித்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது 90% என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாடல்களை தேவன் என்ன பண்ணல, இன்னும் நம்மளை அனுமதிக்கவில்லை. அப்ப அனுமதிக்க மாட்டாரான்னு கேட்க வேண்டாம், இன்னும் கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இன்னும் தப்பித்து கொண்டு நம்ம வருகின்றோம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், கிருபை. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க அன்பான சகோதரர்களே. அப்படி என்றால் இவ்வளவு ஆசீர்வாதம், பெனிஃபிட்ஸ், அதான் சொல்லுவாங்க பெனிஃபிட்ஸ், அப்படியே எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ், இவ்வளோ ஆசீர்வாதம், பெனிஃபிட்ஸ் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு தேவனுக்கு ஏதாச்சும் திருப்பி செலுத்தணும் இல்லை, ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் திருப்பி செலுத்தணும். தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா கண்டிப்பா அவர் எதிர்பார்ப்பார். கேங்களா? கண்டிப்பா அவர் எதிர்பார்ப்பார். அப்படி என்றால் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வாங்கி தேவனுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். நாம் எது செலுத்தினால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஸோ இந்த பாடத்தோட ஆரம்பம் முதல் கன்க்ளூஷன் வரை இதே ஒரு மைண்ட் செட்டில், இதே ஒரு தலைப்பின், இதே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணோம்னா நாம் தியானிக்க போகிறோம். ஸோ தேவனுக்கு என்ன செலுத்த போகிறோம். ஸோ இந்த பாடம் முடிகின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அதை என்ன பண்ணலாம்னா ஒருவேளை நாம் செலுத்தி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா சரியான வழியில செலுத்தலாம். இல்லை இன்னும் அந்த மாதிரி இல்லை என்றால் முழுமையாக நம்ம என்ன பண்ணலாம்னா செலுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஆதாரமாக நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம் பார்த்தீங்களா? சங்கீதம் 116 அதிகாரம் 12 முதல் 16 வரை வாசிச்சோம். பட் நம்ம அந்த ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, சங்கீதம் 116 அதிகாரம் 12 வசனம். 116 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். பாருங்க, எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். அப்படியே நான் ஸ்லோவா சொல்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ், இங்கிலீஷ்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னு என்றால் பாருங்க, நீங்க வாழ்க்கையில யோசிச்சு பாத்தீங்களா, நாம் எப்போ தேவனை தெரிந்து கொண்டோமோ, இல்ல நாம் தேவனை தெரிந்து கொண்டதுக்கு முன்பாக கூட தேவன் என்ன செய்து கொண்டு வருகிறார் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். பெனிஃபிட்ஸ் கொடுக்கல நம்மளால சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி எந்த சொல்லவே முடியும். எல்லா பெனிஃபிட்ஸும் தேவன் கொடுத்துருக்கார். இப்படி எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா பெனிஃபிட்ஸையும் நமக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன எண்ணத்தை செலுத்தும், எதை நாம் செலுத்துவோம். இப்போ எல்லாத்துக்குள்ள ஒரு மைண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆமா,
தேவன் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, எல்லா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காரு, நாம் தேவனுக்கு என்ன திருப்பி செலுத்தி இருக்கிறோம், நாம் செலுத்தினது தேவனுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்றலாம் ஒரு கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி கூட நம்ம மனசுக்குள்ள ஓடுங்க. என்னன்னா, அப்படியெல்லாம் நன்றியே தேவன் எதிர்பார்ப்பாரா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட எதிர்பார்ப்பான், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், ஒரு சின்னதா ஒரு தேங்க்ஸ் கூட ஒரு சொல்லவே இல்லைங்க அப்படின்னு. குழந்தைகளை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு ஹேபிட்டுக்குள்ளே தான் நம்ம வளர்த்துவோம். யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்போ இல்லை நமக்கு ஒரு உதவியோ, ஹெல்ப் உதவி ரெண்டும் ஒன்று தான். சரி, ஏதாவது சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து செய்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம், அந்த பிரதருக்கு தேங்க்யூ சொல்லு, அந்த அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லு, அந்த ஆண்டிக்கு என்ன பண்ணு தேங்க்யூ சொல்லு. இட்ஸ் அ குட் ஹேபிட். சரிங்களா? நன்றி அப்படிங்கிறது குட் ஹேபிட். நன்றி அறிதலாய் உள்ளங்கள், நன்றி அறிதலாய் உள்ளங்கள் சொல்லி வேத வசனமே நமக்கு சொல்லுது. அப்ப என்றால் தேவன் இதை எதிர்பார்ப்பாரா? நன்றியோட உள்ளத்தை தேவன் எதிர்பார்ப்பாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது 10 குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 10 குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா, உரத்த சத்தமிட்டு எங்களை குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குஷ்டரோகம் வந்தாலே தெரியும், ஊர்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க கூட யார் என்ன பண்ணணும்னா, அன்னம் தண்ணி கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, புழங்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. காரணப்பட்ட நோய். அந்த நோய் அது ஒரு தொற்று வியாதி மாதிரி நம்ம போய் பழகினாலும் வந்துவிடும் என்பதற்காக அந்த நோய் வந்தாலே மரணத்துக்குள்ள போகின்றன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ நோய் ஒரு பகுதியாக இருந்தாலும் தனிமை அவங்கள வாட்டி எடுக்கும். 2 விதமான துயரத்தில் அந்த 10 குஷ்டரோகிகள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். சந்திச்சு 10 பேர் ஃபேவர் கேட்குறாங்க. என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை நோய்களை குணமாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி என்ன பண்ணிடுறாரு பார்த்தீங்கன்னா, நீ போய் உங்கள் 10 பேர்த்த என்ன சொல்கிற, நீ போய் உங்கள் ஆசாரியர்கிட்ட காட்டு அப்படிங்கிறார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ஆசாரியர்கிட்ட காட்ட போகின்ற பொழுதே இவங்க நோய்கள் குணமாகி ஆசாரியர் பார்க்கும்போது அவங்க குணமாயிடுவாங்க. ஆசாரியர் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா ஊருக்குள்ளே போயிடலாம், ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஊருக்கு வெளியே தான் அவங்க போக வேண்டும். இப்படி 10 பேரும் போகின்ற பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, குணமாயிடுறாங்க. குணமாயிட்டு அப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 15-19 2 வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அன்பான 15ஆம் வசனம் 19ஆம் வசனம் ஒன்றை இங்க போட்டிருக்காரு. இப்போ 10 பேர் போயிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, 10 பேருமே ஆரோக்கியமாயிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆரோக்கியமானதை கண்டு திருப்பி வந்து மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ ஊருக்குள்ள போகல, ஆசாரியர் காட்டு ஊருக்குள்ள போகல, சந்தோஷத்தோட போகல. அவர் என்ன பண்றாருன்னா, நாம் ஊருக்குள்ள போய் நம்ம குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை குணமாக்குன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போக வேண்டும் சொல்லி அவனுக்கு ஒரு எண்ணம். பாருங்க, இப்ப இந்த இடத்துல அவன் குணமாயிட்டான், நோயிலிருந்து குணமாயிட்டான். குணமான உடனே அவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தன் குடும்பத்தார்கிட்ட அவன் வந்து என்ன பண்ணி காட்டவே இல்லை. யாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக மனசு குத்தி இருக்கு, உறுத்தி இருக்கு. நேரம் எங்க வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, உரத்த சத்தம். இந்த சத்தம் வந்து வேதனையில் வந்த சத்தம் இல்லை, மகிழ்ச்சி நிமித்தமாக ரொம்ப சத்தம் போட்டு உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினார். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு அங்கே நன்றி சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஆனா குணமான 10 பேர்ல மீதி 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறான். பட் இவர் பதில் சொல்ல, இவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அது கடைசியா 19ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீ எழுந்து போ சொல்ற, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாத்தீங்களா? அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தேவன் ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு கிருபியான காரியத்தை நமக்கு அவர் செய்கின்றார். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கார். அதுக்கே நம்ம திருப்பி என்ன செலுத்துவோம் நமக்கு தெரியாது. அப்படியே வெறுங்கையா நின்றுட்டு இருக்கோம். அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம் என்பதற்காக நம்ம என்ன பண்றாருன்னா அவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? சொல்றப்ப நீ எழுந்து போ, விசுவாசம் ஒன்னே ரட்சித்தது. பாருங்க, 2 விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டான். என்ன பார்த்தா, ஒன்று அந்த குஷ்டரோகத்திலிருந்தும் குணமாயிடுறான். மீதி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்குள்ளாகவும் என்ன பண்றாருன்னா டிராவல் பண்ண போறான். ஸோ 2 விதமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்காருன்னா அவன்
வாங்கிட்டேன். இதே மாதிரி தாங்க குஷ்டரோகி மாதிரி தான் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளும் முன்னாடி எப்படி தான் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி மாதிரி தான் இருந்தோம். சரிங்களா? எல்லாருமே மரணத்துக்குள்ள போகிற மாதிரி தான் இருந்தோம். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 1, 2, 3 வாசிக்கலாம். 103 சங்கீதம் 1வது வசனம் முதல், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, இதெல்லாம் வந்து பொதுவாக இப்ப நம்ம உபயோகம் கிடையாது. முன்னாடி யாரும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். முன்னாடி ஜபம் செய்யும் போது இது முடியாம யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஜபத்தை முடிக்க மாட்டார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏனென்றால் இது தேவன் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம்தான். ஒரு மகிமைப்படுத்த வேண்டும். சொல்ற என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. the benefits, அந்த உபகாரங்கள் சொன்னார். அவர் என்னென்ன ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காருன்னா ஒருபோதும் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறவாதீங்க. ஏன் மறவாதீங்கன்னு சொல்லுது? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஒருபோதும் மறவாதீங்க. அவர் சொல்ற பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்படின்றால் நம்மளோட அக்கிரமங்கள், நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமர்ந்து தீர்த்து விட்டார். புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்க முடியலங்க. அந்த 10 குஷ்டரோக மாதிரி, சரிங்களா? ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்க முடியல. எப்படி ஒருவன் மீண்டுமாக வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினானோ அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் எழுந்து போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சரிங்களா? அப்படி என்றால் அந்த குணமான பின்னாடி நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் வந்து குணமான பின்னாடி நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தனை எல்லாமே இது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தாரோ இந்த உலகத்தாரோ, இந்த குடும்பம் இந்த உலகத்தார் சொல்லும்போது உலகம் நமக்கு கொடுத்தது அது கிடையாதுங்க. இதெல்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனோடதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும். சரிங்களா? அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோம்னா டோட்டலா சரண்டர் ஆக வேண்டும். யாருக்கு? தேவன் கிட்ட. சரண்டர் ஆறுனா அவர் நம்மளை எப்படி இழுத்து வச்சு அவர் வழியில் நம்ம நடத்துவார் நம்ம சொல்றோம். கரெக்ட். அவர் வழியில் எதுக்கு நடத்துறார்? ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள. பாருங்க, தேவன் நம்மளை அருகில உட்கார வச்சு நம்ம பக்கத்துல இருக்க வச்சு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்குறார். நம்ம தான் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? சந்தோஷத்தின் நிமித்தமாக சில நேரங்களில் யாரை மறந்துடும் பார்த்தீங்கன்னா தேவனை மறந்துடும். ஜோவிலா நம்முடைய சகோதரர் சொல்றது உண்டு, நானும் சொல்றது உண்டு. ஒரு வாலிபன் ஒரு +2 படிக்கிற ஒரு பையனை வச்சுக்கோங்க. இதாக இருக்கும். +2 படிக்கிற பையன் ஒரு ஆவரேஜாக தான் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் தன்னோட வாழ்க்கையில அதிக நேரம் ஜபம் செய்கிறதா இருந்தாலும் இல்லை தேவனை நோக்கி பார்க்கறதா இருந்தாலும் எப்பவா இருக்கும்? ஆவரேஜாக படிக்கிற பையன் எப்பவா இருக்கும் தெரியுங்களா? 2 நாளுக்கு அப்புறம் என்ன வருங்க? பப்ளிக் எக்ஸாம். அப்படிங்கும் போது தான் அவனை சொன்னா அவன் பக்திமானா என்ன பண்ணிடுவாருங்க, மாறிடுவான். என்னப்பா இத்தனை வருஷம் இல்லாதது இப்போ ஏன் நீ ரொம்ப பக்தியா இருக்கிறியே, கரெக்ட் டைமுக்கு எக்லிஷ் ஆவறியே, கரெக்ட் டைம் வந்து ப்ரேயர்லாம் பண்றீ ஏன்னு கேட்டேன்னா அவனுடைய பக்திக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கிடையாது, என்னதுங்க? எக்ஸாம். அப்புறம் நான் அப்படி என்றால் சில நேரத்தில் துன்பம் வரும்போது தான் நம்ம தேவைகள் வருகின்ற பொழுது தான் தேவனை நோக்கி பார்க்குறோம். அன்பான சகோதரர் சொல்ல நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு புன்னகையோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனை அதிகமாக பார்த்துருக்குறோமா, இல்லை துன்பம் வரும்போது தேவனை அதிகமாக பார்த்துருக்குறோமா? நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் எப்படி எடுத்தாலும் தெரியல, நான் சொல்கிறேன் பாருங்கள். வாழ்க்கையில் 99% என்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வருதோ, என்னைக்கு எனக்கு ஒரு துன்பம் வருதோ, அன்னைக்கு நான் இருக்கிற பக்தியும், அன்னைக்கு இருக்கிற பக்தி வைராகியம், அன்னைக்கு நோக்கிற தேவனுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அப்படியே கேஷுவலாக ப்ரேயர் பண்ணிட்டு கேஷுவலாக என்ன பண்ணிடுவோம்னா சபைக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு தேவை என்பதும் போது தான் இன்னொரு தேவை நமக்கு தேவைப்படுகின்றது. அந்த மாதிரிலாம் நம்ம கலைத்து போட்டுடலாங்க. இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த நன்றி பலி, அந்த நன்றியை நம்ம என்ன பண்ணலாம்னா செலுத்தலாம். உதாரணத்துக்கு சில பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகிறேன். அவங்களாம் பழைய ஏற்பாட்டு ஹீரோக்கள். சரிங்களா? ஸோ இவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக வாசிக்க வேண்டாம். ஸோ இதில் 4 பேர் வந்திருக்கு. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா, மோசே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசா, எலியா. ஸோ இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எபிரேயர் 11 படிக்கின்ற பொழுது நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கின்றார்கள். ஸோ இவங்க லைஃப் எல்லாம் பாருங்க,
இவர்கள் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த நற்காரியங்களை கிரியை மூலமா செய்து முடித்தவர்கள். அதனாலதான் எதுல வந்திருக்கிறாங்க? விசுவாச வீரர்களா வந்திருக்காங்க. சோ ஒரு நன்றி கடன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செலுத்தி இருக்கிறார்கள். புரியுங்களா? ஆனா என்னதான் நன்றி கடன் அவங்க செய்திருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் சபையை காட்டிலும் சற்று குறைவு. இப்ப பாருங்க, ஒரு விசுவாச வீரர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இப்ப வாழ முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதே ஒரு கேள்விதான், கேள்விக்குறியில தான் வந்து நிற்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையும் ஒரு வைராகியமான வாழ்க்கையும் லைஃப்ல யார் வாழ்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நன்றி கடனை அவங்க செலுத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க கிடைக்கின்ற போகின்ற ஆசீர்வாதம் பார்க்கின்ற பொழுது நம்மளை காட்டிலும் சற்று குறைவு. அப்படின்ற என்ன பண்ணணும்னா எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி தான் பார்க்க வேண்டும். பி எ தேங்க்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு என்ன பண்ணா நன்றி செலுத்துங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்க. மத்தேயுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எங்க போவான்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பான். தேவனுடைய சித்தம் செய்யாதவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு என்ன ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலும் அவன் எங்க போக மாட்டான்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் போக மாட்டான். பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் கம்பல்சரி நம்ம செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் எங்க போக ஆசைப்படுறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் 2 தாங்க பைபிள் சொல்லுது. 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா எங்க போயிடலாம்னு பாத்தீங்கன்னா பரலோகம் போயிடலாம். இந்த 2 விஷயத்துக்குள்ள 2 காரியங்களும் நிறைய இருக்கு. முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணுங்க. ஸோ அது செஞ்சுட்டா 50% எங்க போயிடலாம்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் போயிடலாம். அடுத்தது தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்த எல்லா காரியங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? நன்றி செலுத்துங்க. இதுவே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாத்தீங்களா? அப்படின்னா பி தேங்க்ஃபுல். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல நிறைய விசுவாச வீரர்களும் சரி, ஸ்பெசிஃபிக்கா தாவீது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, அவருக்கு மகிமைப்படுத்துகின்ற காரியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தமா இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, மனுஷனை தவிர இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை கிரிகளும் வான சேனைகளும் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கும் போது சேருபேனுக்கு கேனாபின் என்ன பண்றாங்கன்னா மகிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ மகிமைப்படுத்துகிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய கிரியை மூலமாகவும் நாம் செய்கின்ற உதவிகள் மூலமாகவும் நிறைய காரியத்துல தேவன் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தலாம். ஸோ அன்பான சகோதரர் சொல்ல யாரும் மற வேண்டாம். 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அப்படி நாம் பரிசுத்தரா இருக்க வேண்டும். அதே மாதிரி எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமோ நாம் அப்படி நன்றி செலுத்த வேண்டும். தேவன் செய்த நன்றி மாதிரியே சொல்லலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் கொடுத்திருக்கார். இது 2மே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே போடுங்க, அவுட்லைன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அப்படி என்றால் எல்லா சூழ்நிலைகளுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எல்லா சூழ்நிலையும். அது சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு போறேன். சூழ்நிலை ஒரு நேரத்துல சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கும். நமக்கு எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். சூழ்நிலையை நம்ம ஜெயிக்கலாம், ஆனா இறுதியத்துல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதுங்க. சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கும், ஆனா நம்ம இருக்கிற இடம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்காதுங்க. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இடம் நமக்கு பிடிச்ச இடமா இருக்கும், நாம் எதிர்பார்த்த இடமா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபாரின் கூட போய் நம்ம என்ன பண்ணலாம், லட்சமா என்ன பண்ணலாங்க, சம்பாதிக்கலாம். அந்த இடம் நாம் எதிர்பார்த்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தா, நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வருவான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வருங்க. அப்படி என்றாலும் நம்ம என்ன பண்ண, ஒருவேளை அது தேவனுடைய சித்தமா இருந்தால் அதற்கு நம்ம என்ன பண்ண, நன்றி செலுத்துறதா இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடுகள், நமக்கு வருகின்ற பாடுகளை குறித்தும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பி தேங்க்ஃபுல்லா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் செய்கின்ற
கிரியைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு நமக்கு வந்து கிரியை செய்யாமல் அப்படியே சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. நம்ம ரோமர்ல வாசிக்கின்ற பொழுது சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தான் தேவன் அழியாமையும் கனத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு நம்ம சூழ்நிலையமாலும் சரி, இடம்னாலும் சரி, பாடுகள்னாலும் சரி, கிரியை செய்கிறாலும் தேவனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பி தேங்க்ஃபுல். இது தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க. பாத்தீங்களா, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், இடம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாடுகள் எந்த விதத்துல வேணா பாடுகள் வரட்டும், அப்புறம் நம்ம கிரியை செய்யறது எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கிரியை மட்டும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் நான் சொல்ற பாருங்க, எந்த நிலைமையில இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏங்க எதுக்கு இத்தனை வாரம் ஒவ்வொரு நாளும் தேவன் சத்தியத்தை கொடுக்கிறார். சத்தியத்தில் நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவ மாதிரி வளர வேண்டும், மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, எக்லிஷா வர வேண்டாம், ஓப்பன் பண்ண மாட்டோம், நீங்க வரக்கூடாது, கொரோனா வந்துடும் அப்படின்லாம் சொல்லி நம்மளை என்ன பண்ணிருச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணிருச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் நம்மளை இப்ப எப்படி வச்சிருக்காருங்க, எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மன ரம்மியமாக வச்சிருக்கிறார். சரிங்களா, அது பாடம் எடுக்கின்ற சகோதரருக்கும் சரி, அதை கேட்கின்ற சகோதரருக்கும் சரி. பாடம் எடுக்கின்ற சகோதரர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் சப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில ப்ரிப்பேரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாரம் என்ன பார்த்தீங்கன்னா நியூ சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஒவ்வொரு வாரமும் புது பாடங்கள். சரிங்களா, அது கஷ்டம் இல்லைங்க, மன ரம்மியமாக சந்தோஷமாக கேட்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ புதுவிதமான பாடங்கள் அவங்க லைஃப்பில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. மன ரம்மியமாக சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தாங்க. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கட்டுங்க, இடம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, ஆசீர்வாதத்தை மட்டும்தாங்க தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு அவர் தருவார். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவு விடவும் போதிக்கப்பட்டது. இதெல்லாம் உலகத்துல ஓடாதுங்க. பட்டினியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, நம்மளை கொண்டு போய் கடத்தி எங்க வச்சாலும் சரிங்க, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம். நமக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்துல இருந்து வருகின்றதுங்க. நமக்கு கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். யார் மூலியமாக? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக. சரிங்களா, அப்படி என்றால் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எல்லா கஷ்டத்துக்குள்ள போன பவுல் சொல்றாரு, நம்மளால ஏன் அதை சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா நம்ம கஷ்டத்துக்குள்ள போயிருந்து அனுபவிச்சிருந்தா நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்லியிருப்போம். பட் கவலைப்பட வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. 13ஆம் வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எப்படி? வருகின்ற பாடுகளை மேற்கொள்ளவும், சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும், சரிங்களா, பிடிக்காத இடத்துல இருந்து மேற்கொள்ளவும், தேவனுக்கேற்ற கிரியை செய்யவும், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலனை தருகின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். சரிங்க, மீண்டும் மீண்டும் இந்த காரியத்தையே சொன்னா இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு நம் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துவோம். இந்த கொஸ்டினை ஒவ்வொரு தடையும் நான் முன்னாடி வைக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த பாடத்துக்குள்ள, அதாவது நாம் எதிர்பார்க்கிற இந்த பாடத்துக்குரிய பாயிண்ட் உள்ள நம்ம போகவில்லை. அந்த அவுட்லைன் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக அவுட்லைனுக்குரிய ஒரு வசனம் வாசித்து அந்த பாடத்துக்குள்ளாக தேவனுக்கு எதிர்பார்க்கிற அந்த நன்றியை நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம் வசனம் 1, 2, 3. 100ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். பாருங்க, நம்ம தேவனை உருவாக்கல, தேவன் தான் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. அதனால என்ன புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா, அது தேவனுக்கு நல்லா தெரியும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்மளை உருவாக்குனதுலேருந்து, நம்மளை வழிநடத்திலிருந்து, நம்ம மரணம் வரைக்கும், மரணத்துக்கு பின்பாக என்னவா இருக்கிறோம் என்பது எல்லாமே அறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகி தேவன். அப்படி என்றால் ஏதாவது
தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ 7 பாயிண்ட் இருக்குங்க. 7மே என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம போகலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த 7 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா கவர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டு நம்ம முடிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் அப்படின்னு அந்த கொஸ்டினோட ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? எண்ணத்தை செலுத்துவோம், இந்த காரியத்தை எல்லாம் நம்ம செலுத்துவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ பரலோக தந்தை என்ன விரும்புகிறார். சரிங்களா? நான் சில இதை வந்து நான் அப்படியே உங்களுக்காக டைரக்டான டிரான்ஸ்லேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? பரலோக தந்தை எண்ணத்தை என்ன விரும்புகிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மேம்படுத்த. பாருங்க, மீண்டும் அந்த பாயிண்ட் வந்துருச்சுங்களா? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் தேவ தூதர்கள் செய்கின்ற காரியத்தை தான் நம்மளையும் செய்ய சொல்கிறார். என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆனா தூதர்கள் செய்ய முடியாத காரியத்தையும் கூட நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அது எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்திலும். இப்ப எப்படி தேவனுக்கு உடையவர்கள் ஆனோம்? அதான் பாருங்க, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். காலியான ஒரு இடமா இருந்தாங்க, ஒண்ணும் இல்லாத பாத்திரமா இருந்தோம், யூஸ்லெஸ் பர்சனா நம்ம இருந்தோம். சரிங்களா? இப்போ தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா விலை கொடுத்து நம்மளே வாங்கி இருக்கிறார். பாருங்க, விலை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். எடுது அதான் கிரியத்துக்கு, கிரிய பத்திரம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ என்ன விலை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். நமக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க. நம்ம போய் யூஸ்லெஸ்ஸான இருக்கிற இடத்த நம்ம வாங்குவோமா? பிரயோஜனம் இல்லாத இடத்த நம்ம வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அது யூஸ்லெஸ், அதை போய் வாங்கி நம்ம என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லிட்டு எது பெனிஃபிட்டோ எது யூஸ்ஃபுல்லோ அதைத்தான் நம்ம வாங்குவோம். சரிங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர் கூட அப்படிதாங்க, பார்த்து பார்த்து பழகும். இவர் கூட பழகினா நமக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. இவர் கூட பழகினா நமக்கு நிறைய யூஸ் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நான் சொல்லுகின்றேன். அப்படி என்றால் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படி என்றால் யூஸ்லெஸ்ஸான பர்சனை தேவன் எப்படி வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா மாத்துறாரு. சரி, எப்படி வாங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த ரத்தம் தான் நம்ம என்ன பண்ணா கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு. சரிங்களா? அப்படி என்றால் நம்மள யூஸ்லெஸ் தான். அதனாலதான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். கர்த்தர் அல்லாமல் கண்மலையார். அண்ணாவில் ஜெபம் பண்ணும்போது குப்பையிலிருந்து நீங்க எங்களை உயர்த்தி இருக்கிறீங்கன்னு சொல்லுறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனோட ஆசீர்வாதம் வாங்கின தேவனோட பிள்ளைகளை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதாங்க, குப்பை கூட மோசமா நம்ம இருந்திருக்கிறோம். சிந்தனையிலும் செய்கின்ற காரியங்களிலும் பூரா அழுக்கு. இப்படி அழுக்குள்ள ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்ண கிரியத்துக்கு என்ன பண்ணிருக்காருங்க, வாங்கியிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. அப்படி என்றால் நாம் யாருக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது, தேவனுக்குரிய உடையவர். அதனால தேவன் என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும், தேவன் வாசம் செய்கின்ற இடமாக நம்ம மாற வேண்டும். பாருங்க, அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும். பாருங்க, இதை தாங்க அடிக்கடி நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். எப்ப மறந்துடுறோம்? மகிழ்ச்சியான நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். எப்படி மறந்துடுறோம்னா அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உலக இன்னைக்கு கணக்கு போட்டா கூட 1000 கோடி ஜனங்களுக்கு மேல இருக்கலாம். எப்போ ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். இந்த 1000 கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவருக்கென்று இருக்கின்ற ஜனங்கள் 1,44,000 பேர் தான். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அப்படி என்றால் தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஸ்பெசிபிக்கா நம்மளை பிரிச்சிருக்கிறார். இந்த ஒரு காரியத்துக்காகவே தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துவோம் நமக்கு தெரியல. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நீங்களா உருவாகவில்லை, உங்களை என்ன பண்ணி கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய ஆலயமாக மாறுங்கள், தேவனுடைய ஆலயமாக மாறுங்கள். என்ன ஒரு பாருங்க, யோசிக்கணும். அப்படி என்றால் நாம் ஏதாச்சும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் ஆசைப்பட்டேன்னா எது செலுத்த வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படியாச்சும் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் என் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தால் போதும். இந்த இருதயம் ஒரு கல்லாகவோ ஒரு
பாவமானதா இருந்தா தேவன் வாசம் செய்வாரா? நிச்சயமா என்ன பண்ண மாட்டாருங்க, வாசம் செய்ய மாட்டார். அப்படி என்றால் நான் தேவனுக்குரியவன், தேவனுக்கு ஏற்ற கிரியை நம்ம செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்க, இதே ஒரு சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்கின்றது. அப்படி என்றால் எல்லாருமே காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை தாவீது பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷம். பாருங்க, பொண்ணு வெள்ளி அப்புறம் பார்த்தா விலையுறந்த பொருட்கள்ல வந்து கொடுத்து தேவனை என்ன பண்ணிருக்காருன்னா மகிமைப்படுத்திருக்கார்கள். ஏன் தாவீது ராஜா அங்க மிகவும் சந்தோஷப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். இப்ப நம்மளும் அதை தான் ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்க வேண்டும். நான் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் ஆலயம் ஆவதற்காக செய்கின்ற காரியங்கள் மனப்பூர்வமாய் செய்கின்ற பொழுது தேவனும் சந்தோஷப்படுவார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷப்படுவார். இது நம்ம பார்க்கின்ற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். அது எப்படிங்க? மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ணணுங்க, மாற. தேவன் ஒவ்வொரு நேரம் வந்து நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டார். அப்பா நான் கிரியத்துக்கு வாங்கியிருக்கிறேன், தயவு செய்து நீங்க ஆலயமா மாறிடுங்க, தயவு செய்து நீங்க ஆலயமா மாறிங்கன்னு சொல்லிட்டு தேவன் ஒவ்வொரு நேரம் நமக்கு என்ன பண்ண மாட்டாருங்க, சொல்ல மாட்டாருங்க. நாளையமா மாறது யார் கையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில தான் இருக்கு. யூஸ்லெஸ் பர்சனை தேவன் என்ன பண்ணுன்னா யூஸ்ஃபுல் பர்சனா அவர் என்ன பண்றாருங்க, மாத்துறாரு. இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் செகண்ட் ஹெட்டிங் பாருங்க, உங்களுக்கு அப்படியே டைரக்டாவே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ரட்சிப்பின் கோப்பை அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன் கோப்பைன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கப் அப்படின்னா எல்லாத்துக்குமே புரியும். அதான் போறேன், ரட்சிப்பின் பாத்திரம், அதான் சரியானது. ஸோ ரட்சிப்பின் பாத்திரமாக 2வது இருக்க வேண்டும். எப்படி பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் போடுறோம் பாருங்க. கிரேப்ஸ், அதாவது திராட்சை பழம். நமக்கு நல்லா தெரியும் திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமிக் பர்சன் கொடுக்கலாம், ரிஃப்ரெஷ் கொடுக்கலாம், எல்லாமே இருக்கும். இப்போ இந்த திராட்சை பழங்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பட் இது உபயோகிக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த திராட்சை பழம் இப்படியே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுங்க, ஒவ்வொரு திராட்சை பழத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த கொடியிலிருந்து எடுத்து அப்படியே எல்லாம் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஈஸி எல்லாரும் மிக்சியில் போட்டு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிடுறோம். அந்த காலத்துல எல்லாம் மிக்சி கிடையாது. திராட்சை ஜூஸ் வேணும்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வர ட்ரை பண்ணுறாங்க, பிழிவாங்க. எப்படி பிழிவாங்க? ஜூஸ் தான். எப்படி ஜூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் கமெண்ட்ஸ் வேணாலும் போடுங்க. கரெக்ட். பார்த்தீங்களா, நம்ம கையில என்ன பண்ண மாட்டாங்க, பிழிய மாட்டாங்க. சரிங்களா, நிறைய திராட்சை பழங்களை போட்டு என்ன பண்ணணும்னா மிதித்து விடுவார்கள். சரிங்களா, அப்படித்தான் ஜூஸ் எடுப்பாங்க. என்னது மிதித்து தான் குடிக்கிறாங்களான்னு கேட்டோன்னா இன்னைக்கும் சில கோயில்களில் என்ன பண்ணுறீங்க அந்த காரியத்தை தான், அதுக்கு வேற ரேட்டு, அது இங்கே சப்ஜெக்ட்ல பேச வேண்டாம். மிதிக்கிறது தான் டேஸ்ட் ரொம்ப அதிகம். இப்படியாக ஒரு மிதிக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு மெடிசன் மாதிரியும் ஒரு ஆரோக்கியமாக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாடுகள் சொல்றாங்களே, அது பாடுகள் கிடையாது. இந்த திராட்சை பழம் பாடலுக்குள்ளதான் போச்சு, ஆனா அது ஆசீர்வாதமா கன்வெர்ட் ஆயிருச்சு. நம்மளும் பாடலுக்குள்ளதான் போவோம், பின்னாடி ஆசீர்வாதமா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிற. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆசீர்வாதம்? இப்போ இயேசு கிறிஸ்து அடிபட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தனால யாருக்கு ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்துவா? அட்டடா, அவர் எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அவர் ஆல்ரெடி எங்கிருந்தவர் தாங்க, ஆல்ரெடி அங்கிருந்தவர் தாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரத்தம் சிந்ததுனால இந்த உலக ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. நாம் பாடுபடுறதுனால இதுல என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இதுல வேணா 2 இருக்கிறார். நம்மளும் ஆசீர்வாதம் வாங்க போறோம், உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறோம். பாருங்க, ரட்சிப்பின் இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும், சுயாதீனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை செலுத்துவோம், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை. பாத்தீங்களா இந்த வசனம்? பாத்தீங்களா, நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். யூஸ்லெஸ் பர்சனா இருந்தாமா தேவன் நம்மளை கூப்பிட்டாரா? எதுக்கு கூப்பிட்டார்? ஆலயமா மாறதான் கூப்பிட்டாரு. அப்படி ஆலயமா மாறோம் சொல்லிட்டு வந்துட்டு தேவனை மறுதலித்தால் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க?
அவரும் நம்மளை மறுதளிப்பார். எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. அப்படி என்றால் நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசையா இருந்தால் நாம் என்ன பண்ணணும்னா பாடுகளை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கும் நம்மளுடைய பொதுவான வீக்னஸ் என்ன தெரியுங்களா? ஆளுகை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசைதான், அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா எங்க பிரச்சனைன்னா பாடுகளை செய்கிறது தான் மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, ஒத்து வரவே மாட்டேங்குது. பாடுகள் நம்ம எடுத்துக்கவே வேண்டாங்க. ஆளுகைக்குரிய பிராக்டிஸ் தான் பாடுகள். இனிமேல் மாத்திக்கலாம். ஆளுகைக்குரிய பிராக்டிஸ் தான் பாடுகள். ஒரு போர் வீரன் பிறந்த உடனே அவன் போர் வீரன் சொல்லிக்கலாம். பார்த்த உடனே ஓகே போர் வீரனா தான் வருவான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படியே நம்ம நினைச்சிட்டு அவனை கொண்டு போய் அப்படியே ஆர்மியில சேர்த்து சண்டையிட சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு போர் வீரனாக பிறக்கும் போதே இருந்தாலும் அதுக்குரிய பயிற்சி என்ன பண்ணணுங்க, எடுக்க வேண்டும். இப்ப ஆளுகை செயலுக்குரிய பயிற்சி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடுகள். இது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா நமக்கு ஆப்டா சூட் வரும். பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மையில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். நம்ம வேணா ஏமாத்திரலாங்க, நம்ம வேணா உண்மை உள்ளவர்களா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது ஏன் சொன்னா அதான் நன்றி அறிதல் இல்லாதவர்கள். உண்மையா இருப்பா, நன்றி உள்ளவர்களா இருக்குன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, நம்ம வேணா போய் சொல்லாங்க, ஏமாத்துறாங்க. அந்த தேவன் சொன்னதை சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா செய்து முடிப்பார் சொல்லி பாக்குறோம். இந்த வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 116ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது வருவேன். 17ஆவது வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது பாருங்க. அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாம் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சுயாதீனமாக நாம் என்ன பண்ண இருக்கின்றோம், கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய நாமத்தை எந்நேரம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியின் மூலமாக எந்நேரம் நாம் என்ன பண்ணணுங்க, தொழுது கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை குறித்து நாம் அதிகமா சிந்திக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சிந்திக்க வேண்டும். அதான் 17ஆம் வசனம் சொல்லுகின்ற போது நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி. அப்ப தாவீது அந்த இடத்துல ஸ்தோத்திர பலி செலுத்திருக்காரு. நாம் செய்கின்ற ஸ்தோத்திர பலி காலையில் எந்திரிச்சு 1000 ஸ்தோத்திர பலிகள் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலை என்ன காரியங்கள் இருந்தாலும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரேன்னு சொல்றதை விடவும் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தேவன் என்ன பண்றாங்க, நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தி நம்ம அவருடைய நாமத்தை தொழுது கொள்வர்களா இருக்கின்றோம். அதான் சொல்ற பாருங்க. நாம் அவரை மறுதளித்தால் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, நம்மளை மறுதளித்துவார். அவர் உண்மையோட தான் இருக்கார், நம்ம தான் என்ன இல்லைங்க, உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். இதைத்தான் யாக்கோபு சொல்லும் போது எப்படி வாசிக்கணும்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாருங்க, அதேதான் சொல்ற, நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க, உங்களிடத்தில் சேருவார். பல நேரத்துல நம்ம தான் என்ன பண்றது இல்லைங்க, தேவன் இடத்துல சேரதில்லை. எனக்கு தேவன் செய்யல, எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே குறை சொல்லிடுவோம். தேவனெல்லாம் எந்த குறை சொல்ல மாட்டோம். ஏன் செய்யவில்லை அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயம், அது தேவன சித்தமானதை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். சரிங்களா? அடுத்த விஷயம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தேவன் செய்ய மாட்டார். ஆனால் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர்றக்கு, இந்த பாடுகள் இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஒருத்தட்ட சேர்ந்தா போதுங்க. எங்க யார்கிட்ட, தேவனிடத்துல சேர்ந்து பாருங்க. தேவன் நம்ம என்ன பண்ணுவார், நம்ம கூட சேர்ந்து விடுவார். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்தில் சேர வேண்டும் என்றால் இதுவும் யார் கையில தான் இருக்கு. தேவன் நம்ம இடத்தில் சேர வேண்டும், இது யார் கையில தான் இருக்குங்க, நம்ம கையில தான் இருக்கின்றது. பாரு, அதான் நான் சொன்ன சுயாதீனம். இதை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, நான் எதிர்பார்க்கிறேன். நாம் தேவனிடத்தில் சேர்ந்தார் தேவன் நம்மிடம் அவர் சேருவார். ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம், அதை நம்ம மறக்கவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோங்க, பரலோகத்தில் தேவன் எதை விரும்புகிறார், தேவன் சித்தமானதை மனப்பூர்வமாய் நாம் தேவனுடைய ஆலயம் ஆக வேண்டும் என்று மனப்பூர்ணமாய் என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் பாத்திரம், அதை உணர்ந்து கொண்டு நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா என் மூலியமாகத்தான், பாருங்க, என் மூலியமாக இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்ட மூலியமாக உலக ஜனங்களுக்கே ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? செகண்ட். 3வது பார்த்தீங்கன்னா
எங்கள் பொருத்தனை செலுத்துதல் அப்படின்ட்டு. இந்த பொருத்தனை அப்படின்னா இந்த ஸ்ரேன்வோ அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. பட் இருந்தாலும் இது நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவனிடத்தில் பொருத்தனை வைத்தால் அதை செலுத்த தவறாமல் இருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், நானே சொல்லிடுறேன். தேவன் பதிலாக தேவர்னு போட்டேன். இவர் என்னன்னா கம்யூனிட்டி பேர்லாம் போட்டிருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. அது இன்னுக்கு பதிலாக இருறா மாறிடுச்சு. சரிங்களா, நானே மிஸ்டேக் சொல்லிடுறேன். ஸோ தேவனிடத்தில் பொருத்தனை வைத்தால் அதை செலுத்த தவறாமல் இருங்கள். இந்த பொருத்தனை அப்படிங்கிறது ஒரு 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாங்க புரியுறதுக்காக. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருத்தனை சபதம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை. தேவன்கிட்ட சபதம் போடுறது இப்பெல்லாம் இருக்க மாட்டோம், முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரி காரியங்களும் ஆண்டவர் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி நான் இது பண்ணிடுவோம் ஆண்டவர். மேக்ஸிமம் இந்த சபதம் எப்போ போடுவோம்? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுறீங்களா? இருமல் வர மாதிரி. மேக்ஸிமம் இந்த சபதம் எப்போ போடுவோம்? இப்போ ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் முன்னாடி அப்படி தான் சொல்லுவாங்க. 1ஆம் தேதி ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த நியூ இயர்க்கு ஒரு சபதம் போடுவோம். இந்த வருஷத்துலேருந்து நான் இதை செய்ய மாட்டாண்டவரே, நான் உண்மையாக இப்படி நான் செய்ய மாட்டவரே அப்படின்ட்டு. அதாவது ஒரு ப்ராக்டிஸ் தாங்க, அது முன்னாடி இருந்துச்சு. இப்போ இருந்தாலும் தவறு இல்லை, தேவன்கிட்ட தவறு கிடையாது. ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம ஜபிக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு நல்வழியாக இருக்காங்க. சபதம் அடுத்ததுன்னா எல்லாம் உடன்படிக்கை. சரிங்களா, அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம செய்யணும். இது ரெண்டுமே எதுக்குள்ளே தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சபதம் உடன்படிக்கை இது ரெண்டுமே எதுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருத்தனை. வசனம் என்ன சொல்லுதுங்களா, தயவுசெய்து நீங்கள் செஞ்சிடாதீங்க, பொருத்தனை பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த பொருத்தனையெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1ஆம் தேதி சபதம் போடுவார், மீண்டும் என்ன பண்ணுவார், அடுத்த 1ஆம் தேதி அடுத்த வருஷம் 1ஆம் தேதி அதே பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், ஸோ அந்த சபதம் அந்த பொருத்தனை எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூட்டியாக நம்மளால் என்ன பண்ணோம்னா செய்ய முடியாது, பாடி வீக்னஸ். வசனம் என்ன சொல்லுதுங்களா, நீங்கள் செய்யாதீங்க. செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் செய்யாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணினால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, செய்ய தவறாதிருங்கள். புரிஞ்சுங்களா, செய்ய தவறாதிருங்க. சாதாரண விஷயமே கிடையாது. சாமியில் அந்த அம்மா சொல்லிச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடுறேன், கொண்டு கொடுத்துட்றேன் சொல்லாங்க. அந்த அம்மா செஞ்சாங்க. தேவன் விட்டுட்டாரா? தேவன் விட்டுட்டாரா? மீண்டும் என்ன பண்ணுன்னா நிறைய குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்கணும். அப்படி என்றால் பொருத்தனை செய்ய வேண்டான்னு சொல்லல, சில நேரத்தில் பொருத்தனை செஞ்சால் நம்மளால செய்ய முடியாது. பொருத்தனை செய்யலாம், பொருத்தனை செஞ்சா என்ன பண்ணா அந்த பொருத்தனை நிறைவேற்றி விடுங்கள். சரிங்களா, சபதம் உடன்படிக்கை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 4-5. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறவர்களை நீ மேற்கொண்டதை செய். பாத்தீங்களா, அப்போ எத்தனை ரெசல்யூஷன் நம்ம மனசுல எடுத்திருப்போம். ஆண்டவரே இது செய்யற ஆண்டவரே, ஆண்டவரே இப்படி மாறிடும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் கரெக்டா இருப்பேன் ஆண்டவரே, இனிமேல் கரெக்ட் டைம் நான் என்ன பண்ணுவேன், எக்லிஷியா வந்துடும் ஆண்டவரே, ஆண்டவரே இனிமேல் எல்லா வீக்லையும் நான் கரெக்டாக ஃபாலோ. எத்தனை ரெசல்யூஷன் நம்ம எடுத்துருக்கோம் தேவனுக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க. சொல்றாரு பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ புரிஞ்சிடும். அடடா அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டோம், எல்லா வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே. இப்போ இல்லைங்க, இப்போ கொரோனா பீரியட் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். எல்லா வாரம் சொல்லிட்டு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, பயம் வருதுங்களா? அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரில் என்ன பண்ணது இல்லைங்க. அப்போ யார் மூடர்? ஒருத்தர் பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போய் அப்படியே இருப்பார் பார்த்தீங்களா, அவர் யாருங்க? மூடர். நீ நேர்ந்து கொண்டதை என்ன ரேஷன் கொடுத்தா அதை என்ன பண்ணுங்க, செஞ்சிருங்க. சொல்ல வசனம் வாசிங்க தொடர்ந்து. 5ஆம் வசனம். 5வது வசனம். நீ நேர்கொண்டதை செய்யாமல் போவை பார்க்கணும், நேர்ந்து கொள்ளாதிருப்பதை நடக்கும். அப்பாடா, இப்போ ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே. நான் தான் எதுவும் பண்ணல, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ ஆம் எஸ்கேப், தேங்க்யூ காடுன்னு யாரும் சொல்லிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம தேவனிடத்தில் சேர்ந்தா தான் அவர் நம்ம என்ன பண்ணுவாருங்க, சேர்ந்து விடுவார். நம்ம எஸ்கேப் ஆக நினைச்சா தேவனில் எஸ்கேப் ஆக மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, சேர மாட்டார். அவ்வளோதான். தேவனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. நமக்கு வேற வழியே கிடையாது. பொருத்தனை பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த பொருத்தனை என்ன பண்ணுங்க, நிறைவேற்றி ஆகணும். நம்மளை பொருத்தனை எங்கே நம்ம பொருத்தனை ஏதாச்சும் பண்ணியிருக்கிறோமா? நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கிறோமா?
ஞானஸ்தானம் பண்ணியிருக்கிறோம். அப்படி என்றால் பொருத்தனை பண்ணியாச்சு. இப்போ வர வழியே கிடையாது. ஒருவேளை அந்த பொருத்தனை பண்ணிவிட்டு நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு என்ன பேருங்க? வாய்ஸ் இங்கிருந்து வருது எனக்கு, இங்கிருந்து நான் பொருத்தனை செய்து கொண்டு அதை நான் செய்யாமல் போனால் தேவன் எனக்கு கொடுக்குற பேர் என்ன? உலகத்தில் நம்மளை யாராச்சும் பார்த்து முட்டாள்னு சொன்னால் நமக்கு என்ன வருது? வரக்கூடாது நமக்கு வரும். சரிங்களா? மூக்குக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? வரக்கூடாது, வரவே கூடாது சொல்கிறோம். ஆனால் தேவனே சொல்கிறாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு செய்யாமல் போனால் எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்போ நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். சரிங்களா? அதுக்காக யாரும் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? நன்றி கடன் எப்படி செலுத்த வேண்டும்? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, செய்து விடுங்கள். பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய். பார்த்தீங்களா? பொருத்தனை பண்ணிட்டு யோசிக்கிறது, நீ செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசினா அது கண்ணியம் இருக்குமா? கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? என்ன கண்ணியமாக நடந்துக்கிறேன்? தேவனுக்கு ஒன்று செலுத்துறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தேவன்கிட்ட ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணிக்கொண்டால் அது என்ன பண்ணீங்க, செலுத்தி விடுங்கள். அது எந்த ஒரு தாமதமும் வேண்டாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். வேத மாணவர்களுக்கு இந்த காலமே அனுக்கிரக காலம். இன்னைக்கு பொருத்தனை பண்ணி இன்னைக்கே செஞ்சோம்னா தேவன் இன்னைக்கே ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு பொருத்தனை பண்ணி இன்னைக்கே செஞ்சிட்டோம்னா இன்னைக்கே ஆசீர்வாதம். யாருக்குங்க கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்கும். இன்னைக்கு மக்கள் வேற ஏதோ எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கார்கள். அதனாலதான் எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகிறதே இல்லை. ஆனால் நாம நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கின்ற பொழுது அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக தேவன் கொடுக்கின்ற எல்லா காரியங்களுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமல் அறிந்தோ அறியாமலையோ நம்முடைய பொருத்தனை தேவன் செய்து வைக்கிறார். அதுக்கு தான் பேர் தான் கிருபை. சரிங்களா? புரிஞ்சுங்களா? மீண்டும் சொல்ற பாருங்க, நாம அறிந்தோ அறியாமலையோ நான் தேவன் கிட்ட செய்த பொருத்தனையை தேவனே செய்ய வைக்கிறார். அதுக்கு ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லுறது தெரியுங்களா? என்ன வார்த்தை தெரியுங்களா? கிருபையின் காலப்பகுதி. கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தப்பு செஞ்சாலும் தேவன் என்ன பண்ண திருத்தி நம்மளையே வழி நடத்தி கொள்வார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். அப்படி என்றால் தேவன் நேர்த்தியாக நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வழி நடத்திருக்காரு. அதான் வசனம் படித்தான். நம்ம வேணா சில நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது 3வது. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரது மக்களின் முன்னணியில் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பொருத்தனை எப்படி செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, ஏதோ தனியாக இருந்து செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் முன்பாக இந்த பொருத்தனை நாம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். 116ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமில் உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்படி என்றால் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த பொருத்தனை செய்ய வேண்டும் என்றால் நாம் பொருத்தனை செய்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற போகிறோம். எல்லா ஜனங்கள் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற எல்லா ஜனங்கள் யார்? இந்த உலக ஜனங்களா? நமக்கு இருக்கிற ஜனங்கள் யார்? ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை நிறைவேற்றன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்பான சகோதரர்களே நல்லா புரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக தேவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருத்தனையை ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக அவர் செய்து கொண்டு வந்துட்டே இருந்தார்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர் நிமித்தமாக, அவர் செய்கின்ற கிரியை நிமித்தமாக அதை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்கொள்வார்கள். ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு லைஃப்ல ஒரு டெசிஷன் எடுங்க, இது ஒரு பொருத்தனையாகவே வைங்க. எனக்கு எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கான்னு வியூ எனக்கு தெரியாதுங்க. மேபி ஒரு 200 பேர் இருக்கலாம். இந்த 200 பேர்த்துக்கு ஒரு டெசிஷன் நீங்கள் நம்மளே எடுத்துக்கலாம். நான் போகின்ற சபைக்கும் சரி, என்ன உதாரணம் சொல்கிறேன், திருச்சியாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், நாகர்கோவிலாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். என்னோட சபைக்கு நான் கிறிஸ்து மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். ஒரு பொருத்தனை எடுத்து நல்லது தானே? இது செய்ய முடியாதா? செய்ய முடியுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
வேற வேற எதுக்கோ இந்த எக்ஸாம்பிள் போட்டு நிறைய பேர் யூஸ் பண்றேன். நான் சொல்றேன், என்னுடைய சபைக்கு நான் கிறிஸ்துவ மாதிரி நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பேன். அப்படி ஒரு பொருத்தனை எடுத்துக்கலாம். ஏதாவது தவறு இருக்கா? கிறிஸ்துவ மாதிரி நான் வாழ்றேன், ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கா? எடுத்துப்போமே. ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே, கிறிஸ்து மாதிரி வாழ முடியாது ஆண்டவரே, நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பொருத்தனையை சபைக்கு முன்பாக செய்து பாருங்கள். அதான் சொல்லுது. நீங்களும் மாறிடலாம். ஒருவேளை தெரியாம தவறு செய்து கூட என்ன பண்ணிடலாம், நம்மளை பார்த்து மாறிடலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நம்மளுடைய ஜனங்கள் எங்க இருக்கான்னு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். சபை கூடியவர்களை சிலர் விட்டுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பாருங்க எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. இந்த 25ஆவது வருஷம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சபை தான் நம்மளுடைய ஜனங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அநேக பாடங்களே பார்த்தோம். சபை கூடி வரதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டு எந்த வசனம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம் என்னன்னு பாருங்க. சத்தியத்தை அறியவும், அறிவை அடைந்த பின்பு பாருங்க, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால். யோசிச்சு பாருங்க. 3 மாசம் ஆச்சுங்களா லாக்டவுன் போட்டு? 3 மாசம் 4 மாசம் ஆச்சுங்களா? 120 நாட்கள். 120 நாள் கிட்டத்தட்ட 130 மேலே சப்ஜெக்ட். 130 மேலே 160. யோசிச்சு பாருங்க, 160 சப்ஜெக்ட். என் லைஃப்பில் நம்ம இந்த கொரோனா மட்டும் வரலன்னு வச்சுக்கலேன், இந்த 160 சப்ஜெக்ட் நம்ம கேட்டு கவர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 4 வருஷம், 5 வருஷம். யோசிச்சு பாருங்க, கண்ணில் தண்ணி தான் வரும். 5 வருஷம் நம்ம கேட்கக்கூடிய பாடத்தை 5 வருஷம் கேட்கக்கூடிய பாடத்தை தேவன் 4 மாசத்துல கொடுத்தார். இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? அந்த சத்தியம் மட்டும்தான். இன்னும் நம்ம வளரல, இன்னும் நம்ம மாறல. தேவன் தாமதிக்கிறாருன்னு சொல்லி யாருமே நம்ம தேவன் மேலே கோச்சுக்க வேண்டாம். இன்னும் முடியலன்னு. இன்னும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள் இன்னும் இருக்கிறாங்க மாறாமல். அந்த மாறாமல் இருக்கிற ஒரு பிள்ளையை நானும் கூட தான், நான் கூட தான் இருக்கேன் இருக்கிறேன். 5 வருஷம். அப்போ தேவன் என்ன பண்ணா ஸ்பீடப் பண்ணுறாரு. கரெக்டு தானே? இந்த என்ன பண்ணுறாரு? ஸ்பீடப் பண்ணுறாரு. நீ விட்டா நீங்கள் 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டைம் பத்தாது. 5 வருஷமெல்லாம் தேவையில்லை. 4 மாசத்துல என்ன பண்ணுங்க, கேட்டுக்குங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இதற்காகவும் மாறவில்லை என்றால், நாம் தேவனிடத்தில் சேரவில்லை என்றால் தேவன் நம்மிடத்தில் சேர மாட்டார். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணை காலம். சேர்ந்துருவோம், தேவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவோம், வாங்கி விடுவோம். பாருங்க, வசனம் 1 தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னர் என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். இன்னும் கடன் கொடுக்கல. நீ கேட்டா இன்னும் நான் என்ன பண்ணலைங்க, கடன் கொடுக்கவே இல்லை. கடன் கொடுத்தாதானே கடனை திருப்பி கேட்க முடியும். கடனே கொடுக்கல. ஏன் கடன் கொடுக்கணும்னா, நாம் இது சில நேரங்களில் சபைக்கு வர வேண்டும், சத்தியம் கேட்க வேண்டும், இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்பது கடமையாக நினச்சிட்டு இருக்கிறோம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்துக்கிறோம். தேவன் கடமையால எதுவும் பார்க்க சொல்லவே இல்லை. இது ஐயோ இப்படி கேட்டேன்னா அவர் கேட்டுருவாரு, பிரதர் ஃபோன் பண்ணிடுவாரு, என்னாச்சுன்னு கேட்டுருவாரு அப்படிங்கிற கடமைக்கெல்லாம் யாரும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் ஆரம்பத்திலே கொடுத்த சுயாதீனம். நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நான் சேருவேன், நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் திருப்பி செய்வேன். நான் உண்மை உள்ளவனாக தான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, உண்மை உள்ளவராக இருங்கள். அப்படி என்றால் நம்ம இன்னும் கடன் கொடுக்கலைங்க. கடன் கொடுத்துட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோமே தவிர இன்னும் நம்ம என்ன பண்ணுங்க, கடன் கொடுக்கவில்லை. கடன்னா என்ன தெரியுங்களா, உயிரே கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி அன்பை நம்ம செலுத்த வேண்டும். ஸோ இது எத்தனாவது பாயிண்ட்டுங்க? இதுல 4வது பாயிண்ட். நம்ம அடுத்து என்ன பண்ணா, அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட். எல்லாமே முக்கியம் தான், பட் இது ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன பார்த்தீங்கன்னா தியாகம், சாக்ரிஃபைஸ். இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது நம்ம சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல பாருன்னா, ஜென்ரலாக ஒரு வேர்டிங் இருக்குங்க, எல்லாரும் பேசுகிறோம். தி கிரேட்டர் தி சாக்ரிஃபைஸ், தி கிரேட்டர் தி லவ். தி சாக்ரிஃபைஸ் பிளஸ் சால்வேஷன் ஈக்குவல் டு லவ். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ரட்சிப்பின் கோப்பை, அதான் ரட்சிப்பின் பாத்திரம் பார்த்தோம். அதாவது சால்வேஷன், யாருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறோமோ, ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறோமோ, ஒரு கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்குறோமோ, அதுவும் அதுக்கு
கூட நம்ம தியாகம் செலுத்தணும் பார்த்தீங்களா, இது ரெண்டு சேரும்போது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லவ். எவ்வளோ தூரம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேனோ அவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணுறேங்க, அன்பை காட்டுறேன். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதுக்கு தவிர நம்ம யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு தி கிரேட்டர் லவ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காட்டியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதரங்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துகிறவோ அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய சித்தம் இங்க சொல்லவே இல்லை. அன்பான சகோதரர் சொல்ல தேவனுடைய சித்தம் சொல்லவே இல்லை. தேவனுடைய சித்தம் ரெண்டு தான். அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா தேவன் பிரியமா இருக்கிறார். என்ன பிரியமா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம் பண்ணவும். இட்ஸ் a sacrifice. உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்போ ஒரு கேள்வி வரும், ஆமா தானம் தர்மம் யாருக்கு பண்ண வேண்டும்? கேள்வி வருதா இல்லைங்களா? தானம் தர்மம் யாருக்கு பண்ண வேண்டும்? எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு தான் யாராச்சும் என்ன பண்ணுவானுங்க, தானம் தர்மம் பண்ண வேண்டும். இல்லைங்க, நம்ம பண்ணலாங்க. தானம் தர்மம் நிறைய பண்ணலாம். தேவன் அளவில்லாமல் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களா? சத்தியத்தை கொடுத்துருக்கு. இதே தானம் தர்மமா இல்லாதவர்களுக்கு போய் என்னங்க கொடுங்க. தானம் தர்மம்ங்கிற இல்லாதவர்களுக்கு போய் நம்ம கொடுக்கின்றதான உலக ஜனங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா? தானம் தர்மம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். தேவன் ஏன் அவங்களுக்கெல்லாம் பண்ணுன்னு சொல்லி அவர் கேட்கவே மாட்டார். இது என்ன, இது ஒரு தியாகம். சபையின் பிள்ளைகளிடத்துல சபையின் இருக்க சகோதரர்கிட்ட நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது கடனாளிகள். கடன் அது கட்டாயம், அது மாற்று கருத்தே கிடையாது. அது நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகும், நீங்கள் கடன் கொடுத்து தான் ஆகும், வேற வழியே கிடையாது. ஆனால் தானம் தர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அந்த ஒரு ஹேபிட் நம்ம கூட என்ன பண்ணிக்கணும்னா வளர்த்துக்க வேணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிரயத்துக்கு எப்போதான் கொள்றாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தனை பின்னாடி தான் என்ன பண்றாரு, எல்லாமே தனக்குள்ள எடுத்துக்கிறாரு. ஆனா அதற்கு முன்பாகவே ஒர்க்கிங் என்ன பண்ணிட்டாருங்க, அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணார். அது ஃபினிஷிங் தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வாரி சிலுவை நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி நான் வந்து ராஜ்யத்துல போய் தான், இந்த நோட் பண்ணிக்க, நான் ராஜ்யத்துல போய் தான் இந்த உலக ஜனங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், தானம் தர்மம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், நோ தானம் தர்மம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரும் எந்த மைண்ட் செட்டும் வேண்டாங்க. தானம் தர்மங்கிறது அதை நம்ம மனசை காட்டக்கூடிய ஒரு விஷயமா முடிஞ்சா பண்ணுங்க, முடியலைன்னா இது ஒரு கட்டாயம் வேண்டிய விஷயமே இல்லை. இப்பயே பண்ணுங்களேன். எங்க ஒரு சின்ன செயல் மூலம் கூட என் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், திருந்திக்கலாம். ஏன்னா இவர் மட்டும் ஸ்பெஷலாக இருக்கிறாரு. அந்த ஸ்பெஷல் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அது அந்த வார்த்தை கேட்கின்ற பொழுது என்னை அங்கே கனப்படுத்தக்கூடாது. அது கனத்துக்குரிய யாரும் தெரியுங்களா, என் பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன். தாராளமாக பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? அப்போ தியாகம் பண்ணுங்க, சாக்ரிஃபைஸை வளர்த்தி கொள்ளுங்கள். இந்த பாடத்தை எழுதின சகோதரர் அழகா வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காருங்க. அந்த இங்கிலீஷில் நான் அப்படியே போடுறேன் புரிந்து கொள்வதற்காக. நல்லா இருக்காது, படிக்கும் போது நல்லா இருக்கு, தமிழில் போட்டால் நல்லா இருக்காது. இங்கிலீஷை கொடுக்குறது நான் அப்படியே போடுறேன் பாருங்க. அந்த இங்கிலீஷ்க்குரிய காரியத்தை நான் சொல்கிறேன். we cannot do good to others expect at a cost to ourselves. சரிங்களா? அடுத்து சொல்கிற பாருங்க, முக்கியமான பாயிண்ட் இருக்காது. சாக்ரிஃபைஸ் இஸ் த ப்ரைஸ். தியாகம் அது ஒரு விலை இருக்கு. சாக்ரிஃபைஸ் இஸ் த ப்ரைஸ் we pay for the expression for our love. சரிங்களா? அதுக்கு ஒரு விலை இருக்கு. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அதோட விலை. நான் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது விலை மதிக்க முடியாதது. நான் கொஞ்சமாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் அது கொஞ்சம் மதிப்புடையது. புரிஞ்சுங்களா? we cannot attain to the highest degree of love. புரிஞ்சுங்களா? அந்த டிகிரி ஹையஸ்ட் டிகிரிலாம் நம்மளால போக முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரியா லவ் போடக்கூடியவர் பாருன்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரே கொடுத்தார். நம்மளால உயிரை கொடுக்க முடியுமா? இல்லை. வித்தவுட் டேஸ்டிங் தி கப் ஆஃப் விச் ஜீசஸ் drank. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமோ. இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரம் நம்ம வச்சிருக்கிறோம். எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரோ அதைத்தான் நம்ம எதிர்க்கிறாரு. ஜீசஸ் drank without submitting to the baptism.
where with he was baptized. பார்த்தீங்களா, நம்மெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாச்சுங்க. நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள தான் இருக்கிற நாம் செய்கின்ற ஒவ்வொரு சாக்ரிஃபைஸும் தேவன் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா கணக்கு வைத்திருப்பார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது 5ஆவதுங்க. 6ஆவதுன்னு பார்த்தீங்கன்னா விலை மதிப்பு அற்ற இறப்பு. விலை மதிப்பற்ற இறப்பு. விலை மதிப்பற்ற இறப்பு எங்கே ஏற்படுது? வேத மாணவர்களுக்கு, சபையா போறவங்களுக்கு விலை மதிப்பற்ற இறப்பு எங்கே ஏற்படுது? நமக்கு 2 விதமான மரணம் இருக்கு. விலை மதிப்பற்ற மரணம் எது? நம்ம பின்னாடி போக வேண்டாம். அதுக்கப்புறம் நான் எழுந்துப்போமா எழுந்திருக்க மாட்டோமா அப்படிங்கிறது அது தேவனுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சு விலை மதிப்பற்ற இறப்பு இந்த பூமியில் இருக்கும் போதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேப்டிசம். வசன வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 116 அதிகாரம் வசனம் 15. 116 சங்கீதம் 15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாத்தீங்களா, எங்க தேவன் மேல இருந்து பார்க்கிறார். நம்ம பாருங்க, மரணம் எப்ப அடைவோம்? மரணம் எப்ப அடையும் பார்த்தீங்கன்னா பேப்டிசமே எடுத்துக்குமே. முதல் தடவை மூழ்கி எந்திரிக்கிறோம், செத்துட்டோமா? இல்லை. 2ஆவது தடவை மூழ்கி எந்திரிக்கிறோம், செத்துட்டோமா? இல்லை. அப்போ எப்போ சாகுறோம்? 3ஆவது தடவை மூழ்கி எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுங்க? அதோட நிறைவே முடிவடையுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நான் உலகத்துக்கு என்ன பண்ணிட்டேன்? மறுத்து விட்டேன். வசனம் என்ன சொல்றது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். நம்ம போகும்போது தேவன் என்ன சொல்றாருங்களா? பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான்கள் மரணம் தான் அவர் பார்வைக்கு அருமையானது. தெரியுமா? அவர் நம்பிக்கையுள்ள வருங்க. நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருங்க. நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் மீண்டும் சொல்ற மாதிரி தேவன் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார். எப்படியாவது இந்த பிள்ளை என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுவான். சரிங்களா? நம்பிக்கை குறைவுள்ளவர்களா யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தான் இருக்கின்றோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருப்பாங்களா? அப்படி என்றால் கம்ப்ளீட்டா நாம் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த உலகத்தை நாம் வெறுத்து விட்டோம். சொல்ற பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதனால எப்படி பிழைப்போம்? இந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்குன்னு வேணுங்க. ஸோ இந்த சிந்தனைலாம் இருந்து அந்த பாவம் செய்யாத பொழுது, அந்த பரிசுத்தத்துக்காக ஓடும் பொழுது, அந்த ஆலயத்துக்காக ஓடுகின்ற பொழுது, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து ஓடுகின்ற பொழுது, அதோட தியாகம் இருக்கின்ற பொழுது தேவனுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? அவருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி இருக்கு. இதைத்தாங்க தேவன் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம இடத்துல எதிர்பார்க்கார். இந்த ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சோர்வு வருது உண்டு. எப்போ சோர்வு வருதுன்னா எப்போதான் இது சீக்கிரம் நடந்து முடியும். பாருங்க, நாளைக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? நாளைக்கு ஆகஸ்ட் 10 சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்குங்க? நாளையோட சபை முடியுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆகஸ்ட் 10 முடிஞ்சு தேவன் டிக்ளேர் பண்ண ஆகஸ்ட் 10/8/2020 காலை 10 மணியோட என்ன முடிஞ்சது? டைம் கிளாக்கோட சொல்லிடுறாரு, முடிஞ்சிருச்சு சபை. அப்படின்னா நம்ம இப்போ எப்படி இருப்போம்? நம்ம இப்போ இந்த சப்ஜெக்ட் முடித்த உடனே நாளை காலையில் 10 மணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 10 மணி வரைக்கும் நான் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அடடா, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கவே மாட்டோம். வாழ்ந்துருக்க மாட்டோம். அப்படியே சாப்பாடு உள்ள இறங்காது, தெரியுங்களா? வேற எதுவும் பார்க்க தோணாது. குழந்தை கூட பேச மாட்டோம், அம்மா கூட பேச மாட்டோம், ஒய்ஃப் கூட பேச மாட்டோம். எப்படியே இருப்போம்? நான் உண்டு, என் தேவன் உண்டு, என் வேதாகமம் உண்டு, என் சத்தியம் உண்டு, என் முழங்கால் உண்டு. இப்படியே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம் ஜப வீரர்களாக இருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், முழங்கால் விட்டு என்ன பண்ண மாட்டோம்? எந்திரிக்கவே மாட்டோம். நான் இப்போ வேணா நான் 10:05 எந்திரிச்சுக்கிறேன்னு முழங்காலே இருப்போம். ஏன் இவ்வளோ அர்ஜென்சி? ஏன் இவ்வளோ அர்ஜென்சி? ஏனென்றால் நாளைக்கு 10 மணியோடு என்ன ஆகுதுங்க? முடிய போகும். தேவன் என்ன சொல்கிறது தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு லைஃப்பை தான் பேப்டிஸ்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க? வாழுங்கள். நம்ம வேணா சொல்லிக்கலாம். ஏங்க, பேதுரு கேட்டார், அந்த ராஜ்யம் இப்போ வந்துருமா அப்படின்னு. ஒவ்வொரு சபையின் காலப்பகுதியில் ஒவ்வொரு சபையின் பிள்ளைகள் கேட்டாங்க, அந்த ராஜ்யம் இப்போ வந்துருமா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்ன பண்ண? கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன ஆயிடுச்சுங்க? வந்துருச்சு.
இப்போ நம்ம வந்து இது வந்து கடைசி காலமாக நம்ம வந்து தியானிக்கிறது எந்த தப்பும் இல்லை. அது நம்ம இருக்கிறதே கடைசி காலம் தான். இந்துஸ்ட கேட்டாலே அவர் சொல்லிடுவாங்க கடைசி காலம் தான், அது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இந்த கடைசி காலத்தில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதான் சொல்லுவோம், இந்த கடைசி காலத்தில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? we are ரெடி. அந்த ரெடிக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஓட வேண்டியிருக்கா இருக்கிறோம். இது கடைசி காலம் தாங்க. யார் கலிகாலம் சொல்லுவாங்க, யார் கேட்டாலும் அது கடைசி காலம் தான். ஆனால் அந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டும், சரிங்களா? என்ன செய்ய வேண்டும்? கொரோனா வந்துருச்சா, என்ன செய்ய வேண்டும்? சரி, இப்போ சீக்கிரம் முடிய போதா, என்ன செய்ய வேண்டும்? இதை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறோம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதான் சொல்றேன், வெரி லாஸ்ட் மினிட், சரிங்களா? அப்படி பாருங்க. அப்படி என்றால் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுட்டு வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாரி, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையுடைய காத்திருக்கிறார். யாக்கோபு சொல்லும்போது சொல்லிட்டார் கர்த்தர் வருமளவும். இப்ப கர்த்தர் வருமளவும் இல்லை. இப்ப நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என்ன ஆயிடுச்சுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, சரிங்களா? வந்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமைங்கிறது எப்படி தெரியுங்களா இருக்க வேண்டும். அது சரி வர்ற போது பார்த்துக்கலான்னு இல்லை, வந்தாச்சு. அப்படி என்றால் இந்த பொறுமை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டும், சரிங்களா? அவசரப்படக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்களா, அவசரப்படக்கூடாது. இப்போ நமக்கு சரி இதை நாளைக்கு முடியுங்கிறாங்க, முடியல, நாளைக்கு முடியுதுங்கிறாங்க, முடியல சொல்லிட்டு நம் பொறுமை இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. பொறுமைங்கிறது இந்த இடத்துல என்னன்னா வழி தவறி போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பொறுமை சொல்லியிருக்கு. நாளைக்கு கூட இருக்கலாங்க, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணணுங்க, நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும், சரிங்களா? பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். நம்ம தீயில வந்து சமையல் செய்கிற மாதிரி தான். உதாரணத்துக்கு என்னதான் படப்படன்னு நம்ம சமையல் செய்யலாம், நான் இல்லைங்க சகோதரிக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? என்னதான் வந்து ஸ்பீடாக செய்யலாம், அந்த சமயத்தில் ஸ்பீடு கூட நிதானம் வேணும், பொறுமை வேணும். அப்படி இருந்தால் நம்ம ஸ்பீடாக செஞ்சிடலாம். அந்த நிதானமும் பொறுமையும் அந்த ஸ்பீடுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கலாம், என்ன தெரியுங்களா, கை சுட்டுக்குவோம், இல்லைன்னா என்ன ஆகுங்க, கீழே விழுந்துரும், நமக்கு அது காயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம என்னன்னா பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், நிதானத்தோடு அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கணும். ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் தேவன் கொடுக்குறார்? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பு அந்த மாதிரிங்க. தெரிஞ்ச வசனம் தான் நம்ம இருந்தால் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய பொண்ணுங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கு. அவருக்கு சொந்தமான ஜனம். இதை வந்து நான் எப்படி நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் தான். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாம் தான், வேற யாருமே கிடையாது. தேவன் எதற்காக நம்மளுக்கு ஒரு ஊழியக்காரருக்காக, தேவனுடைய ஊழியக்காரர் நாம் தான். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 116ஆம் அதிகாரம் வசனம் 16, 19. 116ஆம் சங்கீதம் 16 மற்றும் 19 வசனங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாரின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். போதும். இப்போ இந்த ஆசீர்வாதம் வாங்கினவர் யாருங்க? நம்ம தான். எல்லா கட்டுகளையும் பாவ கட்டிலிருந்து சத்தியம் இல்லாத கட்டில வரைக்கும் தேவன் என்ன பண்ண அவிழ்த்து விட்டார். இன்னைக்கு உண்மையான ஊழியக்காரனா தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கினவர்கள் நாம் தான். வசன வாசிங்க 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அப்படியா கடவுள் ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைக்காகவும், எல்லா கிருபைக்காகவும், எல்லா ஊழியக்க நீ கொடுத்த வாய்ப்புக்காகவும் எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணுறது, நான் நடுவில் நின்று நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா பிரகான் எருசலேம் நடுவில் இருந்து நிறைவேற்றுவேன். எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம செய்து முடிவுகளாக இருக்க வேண்டும். கடைசி பாருங்க, ஆவியின் தாராளம். 7th பாயிண்ட். இந்த 7th பாயிண்ட் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவையானது, ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை என்ன பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். 1 இடம், இருக்க இடம், அதுக்கப்புறம் உடுக்க உடை, அதுக்கப்புறம் உண்ணும் உணவு. இது ஜென்ரலான ஒரு. சரி, இந்த 3 விஷயத்தையும் தேவன் நம்ம கொடுக்காம இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இந்த 3 விஷயத்தை தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்காம இருக்காரு. அதுதான் ஆவியின் தாராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம், தேவன் வாசம் செய்கின்ற இடம், தேவன் இருக்கின்ற இடம்.
சத்தியம் பரிமாறுகின்ற இடம். ஸோ நமக்கு இருக்கிற மெயினான இடம் இந்த உலகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சபை பிளஸ் நம்மளுடைய இருதயம் என்ன சொல்றது, தேவன் வாசம் செய்கிற ஒரு பரிசுத்தமான இடம் வாசம். சரிங்களா? இடம். உடை இருக்கா நமக்கு? உடை இருக்கு. என்ன உடை இருக்கு? நீதியின் வஸ்திரம். பார்த்தீங்கன்னா எடுத்தோமா பேப்டிசம் அன்னைக்கு என்ன கொடுத்துட்டாருங்க தேவன் நமக்கு? நீதியின் வஸ்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணிங்க தரிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மளாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள், ஊழியக்காரர்கள், ஆசாரியராக நம்மளை அழைத்திருக்கார். உணவு இருக்கா? உணவு இருக்கா? உணவு அளவில்லாமல் இருக்குங்க. அளவில்லாமல் சொல்றோம்னா ஒவ்வொரு உணவுமே எப்படிப்பட்டதுன்னா பாவக்காய். பாவக்கான்னு ஏன் சொல்றேன்னா அது கசக்கும் நான் சொல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா வாய்க்கு கசக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. சில நேரத்தில் அது எச்சரிப்பாக இருக்கும், சில நேரத்தில் நாம் செய்கின்ற பாவத்தை அது குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சீர்திருந்ததுக்காக, நல்லதுக்காக. சரிங்களா? பாவக்காய் கூட கண்டினியூஸாக சாப்பிடலாம், நடுவில் ஸ்வீட்டு தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது, பிரச்சனையாயிருக்கும். அப்படி என்றால் இந்த சத்தியம் நமக்கு எதுக்குன்னா பாவத்தில் இருக்கணும். அது நம்ம என்னன்னா விடுதலையாக்கி விடும். இந்த பாவத்திலே விடுதலையாக்கி ஒரு ஒளியை கொடுக்கறது தான் இந்த ஆரோக்கியமான உணவு. ஸோ மூணுமே நமக்கு இருக்குங்க. ஆவியின் தாராளம், இடம், உடை, உணவு. இதில் எந்த ஒரு குறையும் தேவன் நமக்கு வைக்கவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி என்றால் இத்தனை ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடைசியில் நம்ம செல்லுகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? என்ன ட்ரெஸ் போட்டு போவோம் பார்த்தீங்களா? பாருங்கள், சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை போர் சரியாய். ரெண்டு விஷயம் பார்த்தீங்களா? ரெண்டு விஷயம். உள்ளாக பூர்ண மகிமை. ட்ரெஸ்ஸு முக்கியம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி குணலட்சணம் ரொம்ப முக்கியங்க. அவள் உடை எப்படின்னா பொற்சரிகையாக இருந்தது. உள்ளாக பூர்ண மகிமை மகள். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளதான், ஃபஸ்ட்டு இன்டர்னல், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல். சரிங்களா? இப்போ 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். சித்திர தைலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உங்களிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவாள். பாருங்க, இவ்வளோ தூரம் கேட்டுட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எல்லாம் நம்ம சுமந்து கொண்டு தியாகம், சாக்ரிஃபைஸ் எல்லாம் படிச்சுட்டு தேவனுக்கு நன்றி செலுத்த எல்லாம் பண்ணிட்டு நம்ம எப்படி போகணும்னா ராஜகுமார்த்தியாக என்ன பண்ணணும்னா உள்ளே போகணும். சரிங்களா? யார் மாதிரி போகக்கூடாதுங்க? தோழி மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க? போகக்கூடாது. அந்த வாய்ப்பை ஒருபோதும் நாம் இழந்து விடவே கூடாது. அது நம்ம மைண்டில் வச்சு. ஏன்னா ஆவியின் தாராளம் நமக்கு எதுக்கு தான் உதவி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமார்த்தியாக உள்ளே போகணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். தோழிகள் அவங்க கூட கோல்டு போட்டிருக்கலாம், ஆனால் உள்ளாக பூர்ண மகிமை இல்லாதவள். சில குறைபாடுகள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ரெண்டு சைட்லையுமே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துக்குரிய சம்மரைஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ 3 பாயிண்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அவர் கப். இதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சீஷர்ட்டை இயேசு கிறிஸ்து கேட்டது ஒரே வார்த்தை, என்னுடைய பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமான்னு கேட்டார். உண்மையான சீஷர்கள் நம்ம தான், தேவனுக்கு நன்றி செலுத்துறவர்கள் நம்ம தான். நம்ம என்ன பண்ணலாங்க? இயேசு கிறிஸ்து பானம் பண்ணும் பாத்திரத்தில் நம்மளும் என்ன பண்ணலாங்க? பானம் பண்ணலாம். ட்ரிங்க் அவர் கப். என்னுடைய பாத்திரம் கிறிஸ்து மாதிரி ஒரு வாழ்க்கை, நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை, ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன ஒரு வாழ்க்கை நான் என்ன பண்ணேன்னா தேவனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்படி செஞ்சால் அது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி. செகண்ட், பே அவர் ஓன். நான் செய்த பொருத்தனையை நான் எப்படியாவது என்ன பண்ணிடுங்க? நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை தான் என்ன சொன்னால் சபதம், உடன்படிக்கை. நாம எல்லாருமே ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேப்டிசம். அது நம்ம என்ன பண்ணோம்னா சபதம் போட்டாச்சு, எப்படியாச்சும் என்ன பண்ணிடுங்க? நிறைவேற்றும். 3வது தேவன் எதில் பிரியப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் ஒர்க், அறுவடை ஊழியம். அறுவடை ஊழியம் நம்மளது அது கட்டாயம், எந்த மாற்றுப்பாங்க. அறுவடை ஊழியம் அப்படிங்கிறது நம்ம சபையின் பிள்ளைகள் எடுத்து சபையின் இடத்திலும் செய்யலாம், இல்லையா வெளியே போய் என்ன பண்ணலாங்க? செய்யலாம்.
எது செய்தாலும் அது ஒரு அறுவடையின் ஊழியம். இந்த அறுவடையின் ஊழியம் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறுவடைக்குள்ள நிமித்தமாக உள்ளே வருவார்கள். நம்மளும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இன்னும் குரோ ஆகலாம். இந்த 3 வரைக்கும் நம்ம செய்கின்ற பொழுது நம்ம தேவனுக்கு ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு வேளை செலுத்தணும்னு ஆசைப்பட்டா இது 3ம் செலுத்தினால் அது தேவனுக்கு எப்படியா இருக்குங்க? அது பிரியமா இருக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 7 பாயிண்ட்ல என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம பார்த்து சொல்கிறோம். இது தேவனுடைய பிரியம், இது தேவனுடைய சித்தம். இப்படி எல்லாம் செஞ்சோம்னா இறுதியாக யாரை நம்ம மகிமைப்படுத்துறது தெரியுங்களா? யாரை மகிமைப்படுத்துறதுன்னா கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டும். அந்த வாழ்க்கையின் தூரம் இல்லை, அந்த வாழ்க்கையின் பிரயாணம் அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் நமக்கு தெரியாது, சீக்கிரமாக கூட அந்த பிரயாணம் முடியலாம். ஆனால் அந்த பிரயாணம் முடியறதுக்குள்ளாக நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா முடிந்தவரை செய்து முடிக்கலாம், மீதியானதை தேவன் பார்த்துக்குவார். இதுவே நாம் கர்த்தருக்கு திருப்பி செலுத்தும் நன்றி கடன். அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம புரிஞ்சிருக்கலாம் கர்த்தருக்கு ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் நம்ம செலுத்த வேண்டும். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த 3 பாயிண்ட் நம்ம மறக்க வேண்டாம். இதை செலுத்தினாலே தேவனுக்கு நன்றி கடன் செலுத்துறதா இருப்போம் சொல்லி இந்த பாடத்தின் மூலம் பார்த்துருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்து அவங்களுடைய பாவத்தை கழுவுவதற்கு தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு என்ன நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளில் வருவது உண்டு. நம்ம என்ன நினச்சிக்கோம், ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் மட்டும் தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள ஒரு விருப்பங்கள் இருக்கலாம், அதை நம்ம தேவனுக்கு செலுத்தி கொண்டும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத முற்றிலும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பகுதியை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் சகோதரி ஏற்கனவே ரிப்பீட் பண்ணுறதுனால நான் எதுவும் திருப்பி சொல்ல விரும்பலை. 116ஆம் சங்கீதத்தில் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம தேவனுக்கு எல்லா விஷயத்திலையும் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே இந்த பாடத்துடைய நோக்கம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஒரு பாடல் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் உள்ள 28வது பாடலை நாம் பாடுவோம். முதல் பாட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணோம், அது திடீர்னு இடையில எடுத்து ஒரு முயற்சி பண்ணோம். வரக்கூடிய காலத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாடல்களுக்கு நம்ம அதே முறையை நம்ம பின்பற்றுவோம். இப்போ அதுக்கு ரெடி இல்லை, அதனால் வழக்கமாக பாடுற மாதிரி நம்ம 28வது பாடல் உன் கிருபை பெரிதல்லோ என்ற பாடலை நம்ம பாடுவோம் இந்த ஆராதனைக்கு நிறைவாக. பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே உம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே
இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் தைரியமாய் சகாயம் பெற, மனம் தளர்ந்த நேரத்திலும் தைரியமாய் சகாயம் பெற, தேடி வந்தேன் கிருபை தாருமே, தேடி வந்தேன் கிருபை தாருமே. உம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனைக்குரிய முடிவு ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வந்து இருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள் நமக்கு வழங்கப்படும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருவதான அன்பின் நல்ல தகப்பனே, இதோப்பா கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆராதனை நாங்கள் பங்கு கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறேன். இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளும் அப்பா. இதோப்பா இந்த உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமா இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே உயர்த்தி இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீ கொடுத்த உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளும்ப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அதை கேட்கலாம் மாத்திரம் அல்லாமல் அதன்படியே நடக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமே தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்ப்பா. இதோப்பா காலம் கடைசி என்பதை ஒவ்வொரு பாடத்திலும் நாங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறோம்ப்பா. இந்த காலத்துக்கு ஏற்ற குணலட்சணங்களும் உமக்கும் உம்முடைய நேசகுமாரனுக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவும் நீதாமே எங்களுக்கு போதித்தார்களும் அனைத்திலும் நீ கொடுத்த சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து உமக்கேற்ற கிரைகளை அனைத்தினமும் நாங்கள் வளரவும் நீதாமை கிருபை செய்தோமப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட வேண்டிக்கொள்ளும். சகோதர அன்பும் ஐக்கியமும் எங்கள் கூட எப்பவும் இருக்க நீதாமை கிருபை செய்தலும். சபையில் வியாதி பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்காக கூட பார்த்து வைக்கிறோம்ப்பா. நீதாமே அவருக்கு தேவையான சுகத்தையும் உங்களுடைய சித்தத்தின்படி தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துமப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் உங்களுடைய பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை ஏற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய அளவற்ற கிருபை நிமித்தமாக சகோதரர் இன்னைக்கு சப்ஜெக்டில் சொன்ன மாதிரி 5 வருஷம் உட்காந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட்லாம் வந்து நமக்கு தினந்தோறும் கொடுத்து சகோதரர்களை உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. அறுவடை வேலைகளில் வந்து ஒரு சில வேலைகள் வந்து நம்ம பின்னாடி இப்போ நம்ம செய்ய முடியாமல் சூழ்நிலை இருந்தாலும் கூட அறுவடை செய்து வெளியே வந்த கோதுமை மணிகளுக்கு தேவையான ஒரு சத்தியங்களை தேவன் நமக்கு தினந்தோறும் கொடுத்து வருகிறார். அதில் உண்மையாலுமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அதை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா சோர்வு இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரர்கள் மூலமாக சத்தியத்தை நம்ம கேட்டு வரோம்.
அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம என்னைக்கு அடுத்தது எக்லீஷியாவில் போய் கூட போகிறோமோ அது வரைக்கும் இதே வரிசையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா தினந்தோறும் மாலை 7:15க்கு சத்திய பாடங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். சகோதர சகோதரிகள் தொடர்ந்து நீங்கள் வந்து அதை கேட்டு பிரயோஜனப்படுத்திக்க வேண்டுமா எங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா காலம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை விட காலம் கடைசிங்கிறத கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சத்தியத்தை நம்ம வந்து பின்னாடி வச்சிட வேண்டாம். சத்தியம்தான் முன்னாடி இருக்கணும், மற்ற வேலைகள் அதுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்முடைய மனசில் நம்ம நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்கள்கிட்ட மிகவும் அன்புடன் இந்த அறிவிப்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை நடக்கக்கூடிய வேத பாடங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தபடி குவிஸ் ப்ரோக்ராம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9:30 10:30 வரைக்கும் எல்லா சகோதர சகோதரிகளும் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கவங்க மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் வந்து நேற்று இரவு போடப்பட்டிருந்துச்சு. அது தொடர்ந்து இன்றைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சபையாருக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2 குரூப்பில் நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு குரூப் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பேன். அதனால் 2 குரூப்லையும் போடுவதற்கு சகோதரர்கள் வந்து ஒரே சமயத்தில் கொஸ்டின் போடுறதுக்கு ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து அவங்க வந்து போட்டு வராங்க. அதனால் தயவுசெய்து எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெறும்படியாக உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கக்கூடிய ஒரு விஷயம். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நடந்த ஒரு அறுவடை ஊழியர்களுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள். அங்கே வந்து போவதற்கே ரொம்ப தடையாக இருந்ததுனால அந்த ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம சிந்திக்க முடியல. இப்போ தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் சனிக்கிழமை காலை பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் ஞானஸ்தான உடன்படிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அங்கே போகிறதுக்கும் நமக்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் ஒரே ஒரு டீம் மட்டும் அங்கே போய் அதை செஞ்சுட்டு வரதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அதனால் மற்ற சகோதர சகோதரிகள் புதுசாக உடன்படிக்கை செய்ய போகிறவங்களுக்காகவும் அந்த ஞானஸ்தான ஆராதனைக்காகவும் உங்களுடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர்கள் சில பேர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு போன வாரம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் வந்து தேவனுடைய கிருபை நிமித்தமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் முக்கியமாக நாங்கள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரத்னபுரி சபையை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் தன்ராஜ் லீலா, அப்புறம் அவங்களுடைய மருமகள் இல்லை அவங்களுடைய பேத்தி எல்லாருமே வந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 4 பேரும் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் வந்து 3 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. தன்ராஜ் அவர் மட்டும் இன்னும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரல. அவரும் நல்லா தான் இருக்காங்க. 2-3 நாள் கழித்து அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரருடைய குடும்பத்தார் அனைவரும் எல்லாருக்கும் நம்ம அவங்க ஜெபங்களில் அவங்களுக்காக வேண்டிக் கொண்டதுக்காக நன்றி செலுத்த சொன்னாங்க. அதையும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சகோதரர் பிரவீன், சகோதரர் பழனிசாமி, சிஸ்டர் லீலா, பேபி பிரதீக்ஷா, அதே மாதிரி ஒரு ஃபேமிலி, சேம் ஃபேமிலி. ஆனால் அந்த சகோதரிகள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல கொரோனாவில். பரவாயில்ல, இது எப்படின்னு தெரியல. 2 ஃபேமிலியுமே குழந்தைகள் பாதிக்கப்படுது, சகோதரிகள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பிரதர், அவங்க அப்பா பழனிசாமி பிரதர் தவிர மற்ற எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவரும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது. புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே தேவன் கொடுத்தாலும் அவருடைய சித்தப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பூர்ண சுகம் பெற்று வந்த சகோதரர்கள் என்ன இப்போ புரிஞ்சுக்கணும்னா ஒரு மறு வாழ்க்கையை தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வசனம் தான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை நெருங்கிட்டு வந்தவங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தேவன் கொடுத்தது தான். அவங்களா பெற்றுக்கொள்ளலை அந்த விஷயத்தை. அப்போ தேவன் கொடுத்த ஜீவனை திருப்பி தேவனுக்கு எப்படி செலுத்துறதுங்கிறத முக்கியமாக வச்சு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மற்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. மீண்டும் மாலை 7:15க்கு நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வருவாராக. ஆமாம்.